சுய பரிசோதனை செய்யணும் நீங்க. நான் அதிமுக அரசு இன்னுமே அந்த விஷயத்த பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்குமே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது வந்து தாவேக்கா அரசு வந்து விபத்தால ஏற்பட்ட ஆட்சி. முட்டாமராசுகள் குபேரர்கள் கையில் இருந்த இயக்கத்தை அண்ணா தீர்மானம் போட்டு அவங்களெல்லாம் நீக்கிட்டு அரண்மனையில் இருந்த இயக்கத்தை ஆலமரத்தடிக்கு கொண்டு வந்தார். நீங்க ஆலமரத்தடியில் கொண்டு வந்த இயக்கத்தை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க பெரிய அரண்மனை வாசிகளாக மாறி இருக்கீங்க. இதான் உண்மை. இந்த திமுக அந்த 5 வருஷத்துல நீட் தேர்வை நாங்க ஒழிச்சிரும், எங்ககிட்ட சீக்கிரட் இருக்குனாங்க. 5 வருஷத்துல அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா எந்த இடத்துலயுமே போய் திமுக போராடல. அவங்களால தைரியமா போய் ஒன்று ஃபேஸ் பண்ணணும்னா இவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாது, குறைகள் இருக்கக்கூடாது. எல்லா ஊழலையும் உள்ள வச்சுக்கிட்டு எந்தெந்த கட்சியில் ஊழல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து மந்திரி சபையில வச்சுக்கிட்டு, ஆனா ஆட்சி படத்துல அங்க மத்திய சர்க்கார்ல உட்கார்ந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகைகள் பண்ணிட்டு பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு உரிமைகளை தானம் பண்ணிட்டு வந்தாங்களே தவிர வேற ஒன்றும் பண்ணல. நீங்க என்ன பண்ண முடியும்? இதை இவங்க கொள்ளடிச்சு ஒவ்வொருத்தரும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேமிக்கிறதுக்கு உருவாக்குனாங்க. சமதர்ம ஆட்சி வரணும், எல்லாரும் சமநீதி கிடைக்கணும், எல்லாரும் வந்து ஒரு சோசியலிச சமுதாயம் உருவாகணும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளோ. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு சாராயத்தை கொண்டு வந்தங்களே, இதை விட மக்களுக்கு செய்ய வேண்டிய துரோகம் வேறு என்ன இருக்குது? எடப்பாடி அவர்கள் நடத்துற ஒரு கூட்டத்துல வந்து எஸ்பி வேலுமணி முக்கியமான ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறாரு. ஏமா அது கட்சியா இருந்தால இதெல்லாம் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அது ஒரு கம்பெனி. அசிங்கங்களை பத்தி பேசுறதுக்கே நான் விருப்பப்படலாம். பாஜக வந்து தனுஷை வந்து மறுபடியும் அரசியல் களத்துல இறக்குறதுக்கான வேலையை பார்க்கறா. விஜய் சாருக்கு பல பக்கமும் எதிரிகள் உருவாகுறாங்களோ. முதலமைச்சர்னு தனித்தனியா நிக்கட்டும். மக்கள் என்ன பண்றாங்களோ பார்த்தோம். கமலஹாசனை பார்த்தோம், விஜயகாந்த் பார்த்தோம், பல பேரை பார்த்துட்டோம். இவங்களும் நின்று வரட்டுமே நின்று. அதனால தமாஷா இருக்கும். இது அரசியல் வந்து தமாஷா ஆகிறதுக்கு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த திமுக அந்த 5 வருஷத்துல நீட் தேர்வை நாங்க ஒழிச்சிரும், எங்ககிட்ட சீக்கிரட் இருக்குனாங்க. 5 வருஷத்துல அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா பல இடங்கள்ல போராட்டத்தையாவது முன்னெடுத்தாங்க. இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா திமுக அரசு வந்து விமர்சனத்தை வைக்கிறதே தவிர எந்த இடத்துலயுமே போய் திமுக போராடல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அவர்களும் போராடினதால என்ன பலன் பட்டாங்க? அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த பிள்ளையார் கோயிலில் போய் தூப தீப ஆராதனைகள் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஏமாத்துற வேலையை தவிர இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கேட்குறேன், 17 ஆண்டு காலம் மத்திய சர்க்காரில் நிர்வாகத்திலேயே இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க. திமுகவினுடைய ஆரம்ப கால பிரச்சனை டால்மியாபுரத்தை ஒரு டால்மியாவை அங்கே பேர் வச்சிருந்தது மாற்றணும்னு தான் கள்ளக்குடி போராட்டமே நடந்தது. அதையாச்சும் இவங்க தீர்த்தாங்களா? அது கிடையாது. ஆனால் ஆட்சி பீடத்தில் அங்கே மத்திய சர்க்காரில் உட்கார்ந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகைகள் பண்ணிட்டு பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு உரிமைகளை தானம் பண்ணிட்டு வந்தாங்களே தவிர வேற ஒன்றும் பண்ணல. நீங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா திமுக அரசும் இந்த வினாத்தாள் கசிஞ்ச விவகாரத்துல திமுக அரசும் போராட்டத்தை எடுக்கல, காங்கிரஸ் அரசும் யாருமே போராட்டத்தை எடுக்கல. ஒரு மாணவர் அமைப்பினரும் இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டி இந்த சார் போராட்டத்தை எடுத்துச்சு. அவங்க போராட்டத்தை எடுத்து அதை மையமா வச்சு பல கட்சிகளும் இன்னைக்கு அரசியல் தான் பண்றாங்களா, இல்ல உண்மையாவே மாணவர்களுடைய நலனுக்காக பண்றாங்களா? ஐயா, அவங்க தொழில் நடத்துறதுக்கு எது வசதியோ அதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களால முடியாது. காரணம், அவங்களால தைரியமா போய் ஒன்று ஃபேஸ் பண்ணணும்னா இவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாது, குறைகள் இருக்கக்கூடாது. எல்லா ஊழலையும் உள்ள வச்சுக்கிட்டு எந்தெந்த கட்சியில் ஊழல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து மந்திரி சபையில வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதை முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம், எங்கேருந்து வந்தது, எப்படி திமுக எப்படி இருந்தது, அண்ணா எப்படி ஆரம்பிச்சாரு, எவ்வளவு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி ஜெயிலுக்கு போய் குடும்பத்தை இழந்து சுகத்தை இழந்து உருவாக்கின இயக்கம் இது. இதை இவங்க கொள்ளடிச்சு ஒவ்வொருத்தரும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேமிக்கிறதுக்கு உருவாக்குனாங்க. சமதர்ம ஆட்சி வரணும், எல்லாரும் சமநீதி கிடைக்கணும், எல்லாரும் வந்து ஒரு சோசியலிச சமுதாயம் உருவாகணும் அப்படின்ற கொடுத்ததில் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளோ. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு சாராயத்தை கொண்டு வந்தங்களே, இதை விட மக்களுக்கு செய்ய வேண்டிய துரோகம் வேறு என்ன இருக்க முடியும்? அவர்களெல்லாம் குடிகாரர்களை மாற்றி இப்போ குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது. இது அண்ணா அப்பையும் அண்ணாவே சட்டமன்றத்தில் ஒரு தடவை சொன்னார். கருத்தெருமன் கேட்குறாரு, மது விலக்கில் உங்கள் கொள்கை என்ன என்று. இப்போ அண்ணா தெளிவாக சொன்னார், இந்த மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும், அதனால் செய்ய மாட்டேன்னாரு. அண்ணா செத்தாரு, கொண்டாந்தாங்கள. அப்போ அண்ணாவுக்கே துரோகம் செய்தது அல்லவா? அண்ணாவினுடைய கொள்கைக்கு துரோகம் அல்லவா? மக்களுக்கு செய்த துரோகம் அல்லவா?
இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத இன்னும் நிறைய இருக்குது இவங்க பண்ண தவறுகள்லாம். எல்லாம் அவ்வளவு தவறுகளையும் பண்ணிட்டு எப்படியாச்சும் கையில் கொள்ளையடிச்சு பணம் வச்சுருந்தா 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி மக்கள்கிட்டேருந்து ஓட்டுகளை வாங்கலாம்னு நினச்சிங்க. ஆனால் 20 கோடி 200 கோடி செலவு பண்ணவங்க கூட தோற்று போயிட்டான். காரணம் மக்கள் விழித்து கொண்டார்கள். விழித்து கொண்ட மக்கள் வந்து இந்த பணத்துக்கு மயங்காமல் யாராச்சும் 3வது ஆள் ஒருத்தர் வரட்டும், இவங்க 2 பேர் ஒழியிட்டு ஓட்டு போட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகே. சுய பரிசோதனை செய்யணும் நீங்க. ஆனா அதிமுக அரசு இன்னுமே அந்த விஷயத்த பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்குமே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது வந்து தாவேக அரசு வந்து விபத்தால ஏற்பட்ட ஆட்சி. கண்டிப்பா அது எல்லாம் கவிழ்ன்னு இருக்காரு. ஏம்மா 2 பேருமே இது திமுகவும் இல்லை, இது அதிமுகவும் இல்லைன்ட்டேன். 2 பேரும் சுயபரிசோதனை. முதல்ல திமுகனா என்ன இலக்கணம், எப்படி இருக்கணும், அந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது, யாருக்காக உருவாக்கப்பட்டது, அது நீதி கட்சி அரண்மனைவாசிகள் மிட்டாமராசுகள் குபேரர்கள் கையில் இருந்த இயக்கத்தை அண்ணா தீர்மானம் போட்டு அவங்களெல்லாம் நீக்கிட்டு அரண்மனையில் இருந்த இயக்கத்தை ஆலமரத்தடிக்கு கொண்டு வந்தார். நீங்கள் ஆலமரத்தடியில் கொண்டு வந்த இயக்கத்தை கொண்டே வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய அரண்மனை வாசிகளாக மாறி இருக்கீங்க. தானே உண்மை. கரெக்டு தான் ஐயா. ஆனா இன்னும் இப்போ எடப்பாடி அவர்கள் நடத்துற ஒரு கூட்டத்துல வந்து எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இவங்க யாருமே போய் பங்கேற்கல. இப்ப இவங்க ஏன் வந்து கட்சியை விட்டு வெளியில போக மாட்டாங்க? கட்சிக்குள்ள அவங்களுக்கு சரியான பொறுப்பும் வழங்கப்பட மாட்டேங்குது. சோ முக்கியமான ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறாரு. ஏமா அது கட்சியா இருந்தால இதெல்லாம் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அது ஒரு கம்பெனி. அதிமுக கம்பெனி, எடப்பாடி கம்பெனியில யார் யார் அந்த இடத்த பிடிச்சாங்களோ அவங்க அதிகாரம் தான் செல்லும். அதனால இவங்க அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அது அவங்களுக்குள்ள போராட்டம். நீங்க வந்து அதை அசிங்கங்களை பத்தி பேசுறதுக்கே நான் விருப்பப்படலாமா முதல்ல. ஓகே ஐயா. இப்போ நம்ம தாவேக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சார் வந்தாங்க, சிஎம்மா இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் பலரும் வந்து அரசியல் வரப்போறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வீத லீடர்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைப்பை துவங்கினாங்க. பாஜகல வந்து சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து திருநெல்வேலியில கொண்டாடப்பட்டது. அங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து சரத்குமார் அவர்களை பார்த்து நீங்க முதலமைச்சர் ஆகலான்றாங்க. சரத்குமார் என்னன்னா சீமானவர்களை பார்த்து நீங்க முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்றாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன விஜய் சார் வந்ததோடைய தாக்கம் இந்த அளவுக்கு எல்லாரையும் பாதிச்சிருக்கு? காமெடியா இருக்கு மொத்தத்துல. அவ்வளவுதான். ஓகே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல பாஜக இங்க வந்து கால் ஊன்றணும் ஏன்னா அப்படின்ற ஒரு வேகத்துல இந்த வேலைகள் எல்லாம் முன்னெடுத்திருக்கா? பாஜக கால் ஊன்றணும்னா போன தடவை இருந்த ஓட்டுக்கு இந்த தடவை எங்க போச்சு? இந்த தடவை 4 பேர், போன தடவை 4 பேர் இருந்தாங்க. இந்த தடவை ஒரு ஆளு, அதுவும் ஒரு கார்னர்ல, ஊட்டியில கார்னர்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர பாஜக எல்லாம் தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற முடியாதவா. இது வந்து இந்தியா முதல்ல ஒரு நாடு அல்ல, இது ஒரு பெரிய துணைக்கண்டம், பல்வேறு நாடுகள் இணைந்த ஒன்று. இதை வந்து பழைய வரலாறுகளை இவங்க படிக்கணும். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காஷ்மீரில் 1944 ஒரு பெரிய மாநாடு கூட்டி அதில் சொல்கிறாரு, நாமெல்லாம் பல நாடுகளாக இருக்கிறோம், சிறு சிறு நாடுகளாக இருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றாக்கி இந்தியாவே இருந்தால் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து, நீங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் பிடிக்கலைன்னா அவங்கவுங்களாவே ஒரு தீர்மானம் போட்டு விலகி வேறு நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைத்த ஒரு நாடு. அதனால வரலாறு புரியாமலே இது இந்தியா ஒரே நாடு எங்கேருந்து ஒரே நாடு? ஒரே கலாச்சாரம் கிடையாது, ஒரே பண்பாடு கிடையாது, ஒரே மொழி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ ஆர்டிஃபிஷியலாக ஆக்கணும்னு நினச்சா எதுவுமே செயற்கையாக உருவாக்குற எதுவும் நிலைச்சு நிற்காது. அதான் உண்மை. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி அரசியலுக்கு வரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நிக்கல அப்படின்ட்டாங்க. நேத்து அவருடைய மருமகன் தனுஷ் சார் வந்து திடீர்னு வந்துட்டு பேசுற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அவரு மறுபடியும் ரஜினி சாரோட இடத்துக்கு வர்றதுக்கு பாக்குறாரா? அப்படி இல்லைன்னா பாஜக வந்து தனுஷை வந்து மறுபடியும் அரசியல் களத்துல இறக்குறதுக்கான வேலையை பாக்குதா அப்படின்னு தோணுது. ஒட்டுமொத்தமா வந்து விஜய் சாருக்கு பல பக்கமும் எதிரிகள் உருவாகுறாங்களோன்ற ஒரு இல்ல அப்படி இல்ல, எல்லாரும் நிக்கட்டும், நான் தான் முதலமைச்சர்னு தனித்தனியா நிக்கட்டும். ஓகே. மக்கள் என்ன பண்றாங்களோ பார்த்தோம், கமலஹாசனை பார்த்தோம், ஆமா. விஜயகாந்த் பார்த்தோம், பல பேரை பார்த்துட்டோம். இப்போ இவங்களும் நின்று வரட்டுமே, நின்று என்ன பண்றாங்க மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. அதனால தமாஷா இருக்கும் இது, அரசியல் வந்து தமாஷாவத்துக்கு எல்லாமே பாஜகவுடைய அஜெண்டான்னு எடுத்துக்கலாம் ஐயா. வரக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி எதிர்த்து பெருசா எதுவுமே பேசினது கிடையாது. சோ அங்கதான் இருந்தாங்க. இந்த 1 மாத காலம் ஆயிடுச்சு அவங்க திடீர்னு வீத லீடர்னு ஒரு அமைப்பை தோற்று வச்சிருக்காங்க. ஆனா இதுவுமே பாஜகவுடைய அஜெண்டான்னு தான் சொல்லப்படுது. இல்ல இது என்ன, இது யாருக்கும் தெரியாத ஒண்ணா, சாதாரண கடைசி ஆளுக்கே தெரியும். பிஜேபின்ற பேர்ல உள்ள வர முடியலன்னு வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு மாயமான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய அடுத்த மாயமான்,
அவ்வளோதான். ஆனால் இந்த மாயமான பார்த்து இங்கே இருக்கிறவங்க யாரும் மயங்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கடை எடு கடை விரிச்சேன் கொள்வார் இல்லைன்னு மூடிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். பாஜக நம்ம தமிழக மக்கள் ஏன் ஐயா இவ்வளவு எதிர்க்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாள் இந்த ஒரு கேள்வி இல்லை, இருந்துட்டே இருக்கு. அதாவது இந்தியா பூரா ஒரு காலத்தில் வரலாறை படித்தோன்னா இந்தியா பூராவுமே திராவிட நாடு தான். ஆ. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தள்ளி 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 கொண்டாந்து ஒரு வாரத்தில் விட்டாச்சு. இன்னமும் மீதியும் தள்ளணும் அப்படின்னு அவங்க தமிழர்களை அழிக்கணுன்றது தான் பிஜேபியினுடைய இன்டைரக்ட் அஜெண்டா. இன்டைரக்ட் அஜெண்டாவே தமிழர்களை ஏன் அப்படின்னா, உலகத்தில் 2 நாடுகளுக்கு 2 இனத்துக்கு நாடு கிடையாது. ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று யூத இனம். 2 பேருக்கும் கிடையாது. யூதர்களுக்கு அவன் அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு அடித்து பிடிச்சி ஒரு இடத்துல பிடிச்சி இஸ்ரேல்னு ஒரு நாடை உருவாக்கி கொடுத்துட்டான். இவங்களுக்கு என்ன வரணும்னா இந்தியாவே எங்கள் நாடுன்னு சொல்லணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு தடையாக இருக்குது. அதனால் தமிழ் இனத்தை அழிச்சிட்டா நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்க்கலாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வரலாறு எப்படி இருந்தாலும் வரலாறு யாராலும் மறைக்க முடியாது. இல்ல, தமிழ் இனத்தை அழிக்கிறதுன்றது அவ்வளவு சாத்தியமான விஷயம். ஏன் நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டா எல்லாரும் அழிச்சிடும், அதில் என்ன இருக்கு? ஒரு தடவை அழிச்சு எல்லாரும் கீழே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? எல்லாம் பாப்பானுக்கு அடிமையாக தான் இருந்தோம். ஒருத்தனும் எழுந்திரிச்சு பேசக்கூட முடியாது. இப்போ பெரியார் அண்ணாலாம் வந்த ஒருபாடு தானே நமக்கு நான் படிக்கிற போதெல்லாம் கள்ளிச்சாலையை ராஜாஜி முதலமைச்சர் பள்ளிக்கூடத்தை மூடினாரம்மா. பள்ளிக்கூடம் எதுக்கு? அவன் குடும்பத்தில் என்ன தொழில், அவங்க அப்பனுக்கு என்ன தொழிலோ அந்த தொழிலை சவரம் பண்ணட்டும், துணி துவைக்கட்டும் அப்படின்னு மூடுனாங்களே. அதுலெல்லாம் போராடி எத்தனை பேர், நானே ஜெயிலுக்கு போயிருக்கேன் அதிலெல்லாம். அதனால் இவங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பார்ப்பனருடைய இந்த ரகசிய அஜெண்டாவை நீங்கள் படித்தாதான் தெரியும். எல்லாம் ஒரு 3% எல்லாரையும் முட்டாளாக்கி அங்கே சாதாரண பார்ப்பன குஞ்சு அங்கே நின்னா கூட இவங்க காலில் விழுந்து கும்பிடுவோம். அது தெய்வத்தினுடைய அவதாரம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த நாட்டை திருப்பி கொண்டு தமிழர்களை மான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி, சுயமரியாதையோட கொண்டு சேர்த்தவர் பெரியார். பெரியார் இல்லைன்னா நீங்கள் இங்கே உட்காரவே முடியாது. 7 வயசுல 6 வயசுல கட்டி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க பாரம் அவனா நாளைக்கு அனுபவிக்கிறவனுக்கு பியே கொடுத்துட்டா அவனே வளர்த்து கட்டிக்கோட்டும். அந்த ஆடு மாடு மாதிரி வளர்த்து ஆடு குட்டியை கொடுத்துட்டா அதை வளர்த்து அப்புறமா நல்லா வளர்ந்த ஒரு பாடு அறக்குவானுங்களா, அது மாதிரி அரைச்சிக்கோட்டும் அப்படின்னு விட்டாங்க. அதெல்லாம் மாற்றி கொண்டாந்தவர் பெரியார். அதனால தான் பெண்களுக்கு பெண் உரிமை, பெண் மறுமணம், பெண் சொத்து உரிமை எல்லாமே போராடி கொண்டு கொடுத்தவர் பெரியார். பெண்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குன்னா பெரியாரை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது. அதுதான் உண்மை. அவர் இல்லைன்னா நீ இப்படி உட்காரவே முடியாது. நீயா நான் உட்காருன்னு சொன்னா கூட உட்கார மாட்டேன். இதுதான் உண்மை. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு, இல்ல ஒரு சறுக்கல் விழுந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஏன்னா மாணவர்கள் அவ்வளோ வலுவா ஒரு போராட்டம் எடுத்து மத்திய கல்வி அமைச்சரையே பதவி விலக வச்சிருக்காங்க. அவருடைய 12 கால அரசியல் வாழ்க்கையில இதுதான் இப்படி மத்திய அமைச்சர் பதவி விலகிறது அப்படின்றப்ப அது அவருக்கு ஒரு சறுக்கல் பார்க்கலாம் ஐயா. இல்ல, ஏதோ புத்திசாலித்தனமா அவர் இதுல இருந்து பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பிச்சுட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா உலக வரலாற்றுல எல்லா வரலாற்றிலும் மாணவர்களுடைய போராட்டம் தான் பல்வேறு நாடுகளை உருவாக்கி இருக்குது, பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இருக்குது. அதனால மாணவர்களுடைய எழுச்சிக்கு முன்னால யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. தமிழ்நாட்டிலே கூட இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 வந்தபோது பக்தவச்சலம் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ ஏறக்குறைய 67க்கு பிறகு 60 வருஷம் ஆக போகுது. அவங்களால திரும்பி வர முடியல, எதுலேயும் வர முடியல. எங்கேயாச்சும் ஆள் தோல்லையாச்சும் ஏறிட்டு தானே வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதனால மாணவர்களுடைய போராட்டம்ன்றது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினைக்க. அவர்கள் தான் எதிர்கால மன்னர்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்போ நீட் தேர்வுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டத்தை மறுபடியும் மாணவர்கள் எடுத்தாங்க அப்படின்னா நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? எந்த போராட்டத்தையும் நியாயமாக இருக்குமானால், நியாயமாக இருந்த ஒரு போராட்டத்தை எடுத்தால் நிச்சயமா அதுக்காக போராடினால் வெற்றி பெற முடியும். அதான். ஓகே ஐயா, சூப்பர் ஐயா. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி ஐயா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.